சிதம்பரம் ஓமகுளம் நந்தனார் மடத்தில் காந்தியவாதிகள் வழிபாடு மேற்கொண்டு தியானத்தில் ஈடுபட்டனர். சிதம்பரம் ஓமகுளம் நந்தனார் மட வளாகத்தில் நந்தனார் கோவில் உள்ளது. இந்த கோவிலை கடந்த 1927ஆம் ஆண்டு சுவாமி சகஜானந்தா புதிய கோவிலாக கட்டும் பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது இதனை அறிந்த மகாத்மா காந்தி சகஜானந்தாவின் கல்வி பணி மற்றும் ஆன்மீக பணியை அறிந்து நந்தனார் கோவிலுக்கு வருகை தந்து கோவில் கட்டுவதற்கான அடிக்கல்லை எடுத்து வைத்து பணிகளை தொடங்கி வைத்துள்ளார். பின்னர் கோவில் பணிகள் அனைத்து முடிவடைந்த நிலையில் கோவில் தூண்கள் மற்றும் கோபுரங்களில் மகாத்மா காந்தியின் உருவம் பதிக்கப்பட்டு இருந்துள்ளது. இதனை அறிந்த டெல்லி, சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள காந்தியவாதிகள் மற்றும் தமிழ்நாடு சர்வோதய மண்டல நிர்வாகிகள் நந்தனார் கோவிலுக்கு ஜூன் 26ஆம் தேதி வருகை தந்து காந்தியடிகள் உருவம் பதிக்கப்பட்ட கோபுரம் மற்றும் அவர் அடிக்கல் நாட்டிய நினைவு கல்வெட்டினை பார்வையிட்டனர். இதனைத் தொடர்ந்து சுவாமி சகஜானந்தா சமாதி அருகே அனைவரும் அமர்ந்து காந்தியடிகள் அடிக்கல் நாட்டிய கோவில் இது என்பதை நினைவு கூறும் வகையில் அனைவரும் தியானத்தில் ஈடுபட்டனர். இவர்களை நந்தனார் கல்விக் கழக தலைவர் கே மணிரத்னம் தலைமையில் நந்தனார் கல்விக் கழக நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் வரவேற்றனர்.